திருச்சியில் 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்டங்களை தற்போது நமது பாரத பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இதுகுறித்த அண்மை செய்தியினை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5650 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தற்போது பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்து வருகிறார். இதுகுறித்த அண்மை செய்தியினை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார். விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் இளவரசன், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. கண்டிப்பா உண்மையா. அதாவது திருச்சி பஞ்சப்பூர் நடைபெறும் அரசு விழாவில் தற்போது பிரதமர் மோடி பங்கேற்று பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக சென்னை மணலியில் அமைந்துள்ள இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் கலவை ஆலை மற்றும் நீலகிரி, ஈரோடு மாவட்டங்கள்ல பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனுடைய எரிவாயு விநியோக திட்டங்கள் மட்டுமில்லாமல் தமிழ்நாடு முழுவதும் சுமார் 370 கிலோமீட்டர் நீளமுள்ள பாரத பிரதமரின் கிராமப்புற சாலைகளையும் தொடங்கி வைத்தார். அது மட்டும் இல்லாமல் கங்கைகொண்ட சோழபுரத்துல புறவழிச்சாலை அமைக்கும் பணி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். அது மேலும் தமிழகத்தில் 5 ரயில் திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். குறிப்பாக ராமேஸ்வரம் மங்களூரு விரைவு ரயில், நாகர்கோவில் சார்லாப்பள்ளி அம்ரித் விரைவு ரயில், போத்தனூர் அம்ரித் விரைவு ரயில், திருநெல்வேலி மங்களூர் சந்திப்பு விரைவு ரயில் மற்றும் மயிலாடுதுறை காரைக்குடி ரயில் ஆகிய 5 ரயில் சேவைகளும் பிரதமர் சற்று முன் கொடியேற்றி தொடங்கி வைத்தார். மொத்தத்தில் தமிழகத்தில் இந்த அரசு விழாவில் மட்டும் சுமார் 5655 கோடிக்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்து தற்பொழுது உரையாற்ற உள்ளார். திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூரில் நடைபெறவுள்ள இந்த அரசு விழாவில் தான் தற்பொழுது பிரதமர் மோடியை மத்திய அமைச்சர்கள் பியூஷ் கோயல் மற்றும் எல் முருகன் ஆகியோர் வரவேற்று நினைவுபடுத்தியுள்ள வருகின்றனர். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் பிரதமர் மோடி மேடையில் பேச உள்ள நிலையில அவர் தமிழர்களின் பாரம்பரிய உடையான பட்டு வேஷ்டி பட்டு சட்டை அணிந்து விழா மேடைக்கு பொதுமக்களை பார்த்து கையெழுத்து அவர் தற்பொழுது உரையாற்றுவதற்காக தயாராகி வருகிறார். இந்த திட்டங்களை தொடங்கி வைத்த நிலையில இதற்கு பிறகு என்டிஏ கூட்டணியில் நடைபெற உள்ள பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார். இளவரசன், விவரங்களுக்கு நன்றி.